ரவீந்திரன், அக்கௌண்டபிலிட்டி அரசுக்கு தானே இருக்கு, சட்டம் ஒழுங்குங்கிறது மறுப்பதற்கு இல்லை. சட்டம் ஒழுங்கு என்பது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் வருவது, அதில் மாற்று கருத்தில்லை. எந்த ஒரு உயிர் போனாலும் அது யாராக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. அது யார் செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கண்டிப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை இந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது. இதில் இப்போ என்னன்னா, ஒரு கொலை இன்னாருக்கு நடந்ததனால் அது பெரிய கொலை அல்லது சின்ன கொலை என்று பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. கொலையாளிகளை பொறுத்த வரைக்கும் கொலை என்பது குறி. ஒரு உதாரணத்திற்கு நமது மாபெரும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை ஒரு ஒற்றைக்கண் சிவராசன் கொலை பண்றார். அவர் ராஜீவ்காந்தி ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிறத சிந்திச்சிட்டாருன்னா அவர் கொலை பண்ண மாட்டார். ஓகே, ஸோ கொலைகாரனுக்கு எப்பொழுதும் குறி. இப்போ இவரை அவர் பழைய இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கிறாரு, அந்த மாதிரி அவருக்கே பாதுகாப்பு இல்லையா, முதல்வருடைய தனிப்பிரிவில் பாதுகாப்பு அதிகாரி. அதுதான் நான் சொல்ல வரேன் கார்த்தி. என்னன்னா, கொலை செய்யணும் நினைக்கிறவனுக்கு குறி அவன் மட்டும்தான். இப்ப அவர் யாருன்னு சிந்திச்சா அது கொலை நடக்காது. திடீர்னு ஒரு கோபத்துல நடக்குது அப்படின்னா அங்க காவல்துறை பொறுப்பேற்பதற்கு ஒண்ணும் இல்லைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 3 வருஷம் அவர் 9 ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. 3 ஆண்டுகளா அவர் தொடர்ந்து புகார் கொடுத்துட்டே இருக்காரு. மாவட்ட ஆட்சியரை பாக்குறாரு, கமிஷனரை பாக்குறாரு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரிகள் 2 பேரை சொல்றாரு, கோபாலகிருஷ்ணன், செந்தில்குமார் 2 பேரும் அந்த கொலை செய்த தௌஃபீக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாங்க, எனக்கு கடைசி வரைக்கும் ஆதரவாகவே இல்லைன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கல. அவர் வச்சிருக்கிறாரு. அது நம்ம விசாரணையில் தான் நமக்கு தெரிய வர முடியும். காவல்துறை இது முதலமைச்சர் இன்னைக்கு தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. வந்தவுடன் அதை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கோம். இது ஒருவர் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உடனடியாக இது நடந்திருக்கு, இது நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது. அப்ப அதுக்கான விசாரணை இல்ல பேசுறவர் இன்னைக்கு இல்ல. அதாவது அதற்கு விலையா தன்னோட உயிரெல்லாம் கொடுத்திருக்காரு. உண்மை கார்த்தி. இறப்பு என்பது எந்த விதத்திலும் இழப்பீடு கொடுக்க முடியாதது. அதுல சென்டிமெண்ட்ல நம்ம நின்னா அரசாங்கத்தை நம்ம நடத்த முடியாது. ரைட். தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் ஒன்று நடந்து விட்டால் அதன் பின்பு நடவடிக்கை என்பது என்ன என்பதுதான் நிர்வாகத்திற்கு சரியாக இருக்க முடியுமே. என்ன எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்கன்னா, ஏன் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை தடுக்க மாட்டேன்றீங்க? ஜகுபர் அலி விவகாரத்திலையும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு அவரை பாதுகாக்கல, அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஜாகிர் ஹுசைன் விவகாரத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட செயல்பட்டு இருந்தா அவர் உயிரோடு இருந்திருப்பார்ல. நடந்த பிறகு நடவடிக்கைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நடப்பதற்கு முன்பே அதை தடுக்க, நடப்பதற்கு முன்பே அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்கல்ல. பேசி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவருக்கு எதிராக கோபாலகிருஷ்ணன் இருக்கிறாருங்கிறதுனால அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரை இப்ப டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறோம். அது வேற. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப சகோதரர் சுமந்து பேசும்போது சொன்னார், அதிகாரிகள் மீது பயம் இல்லை. அதிகாரிகள் மீது, அதிகமான அதிகாரிகளுக்கு மீது விசாரணை கமிஷன் போட்டு தண்டனை கொடுத்தது இந்த அரசு தான் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு. காவல்துறை அதிகாரிகள், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரி மீது சட்டமன்றத்தில் கமிஷன் அமைத்தவர் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிகபட்சம் என்ன பணியிடை நீக்கம் தானே நடக்குது. இல்ல, அது நீங்க எப்பவுமே என்ன பாக்குறீங்கன்னா, உடனே தூக்கி தூர போட்டுறணும் அப்படின்னா சகோதரர் சுமன் சி ராமனுக்கு தெரியும். மருத்துவ அரசு அலுவலர்களை நீங்க நினைச்சபடி உடனே தூக்கி போட முடியாது. அவங்களுக்கு புரோட்டோகால் இருக்கு, அவங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு, அவங்களுக்கு சில இன்சுலேஷன் இருக்கு. அதாவது அவங்களை நம்ம நினைச்சபடி உடனே தூக்கி அடிச்சிட முடியாது. இல்ல, குற்றவாளிகளுக்கு ஆதரவா நம்ம செயல்பட்டோம், லஞ்சம் வாங்குறோம். ஆமா, அடிப்படையில் இப்ப நீங்க சொல்ற பேச்சுவார்த்தை நடத்துறோம், முடிவாக அது ஒரு கொலையில போய் முடிஞ்சிருச்சுன்னா அது வெளியில ஒரு பெர்செப்ஷனா தெரியணும்ல. நம்ம இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம பொறுப்புக்கே, அதிகாரத்துக்கே, பதவிக்கே ஆபத்தா போயிடும்னு மற்ற அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கணுமேனு கேக்குறாங்க. டிஸ்மிஸ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ ஒரு அதிகாரி தப்பு பண்ணாருன்னா சஸ்பென்ஷன்ல அந்த புரோட்டோகால் அதெல்லாம் கிடையாது, அவரை டிஸ்மிஸ் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் எஸ்பி லெவல்லே இருக்கு. அதாவது இவர் சொல்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கான இது இருக்கு. ரைட். ஆனால் ஒருவேளை நீங்க கொடுக்குற மாதிரி டிஸ்மிஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு அப்படி ஒன்று நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல அவர் உண்மையிலே குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சா டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. எடுத்த உடனே நீங்க எந்த அரசு அலுவலரையும் நீங்க வீட்டுக்கு போங்க நம்ம சொல்ல முடியும். இன்னொன்னு நான் சொல்றேன் கார்த்தி, இப்ப நீதிமன்றம் இருக்குல்ல, ஒரு கொலை நடந்திருக்கு, நீதிமன்றம் அந்த கொலை நடந்த கொலைகளுக்கெல்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்திருக்கா? ஏன் கொடுக்க முடியல? அதாவது நம்ம உணர்வு பூர்வமா இன்னைக்கு எனக்கு திருநெல்வேலி தான் சார், எனக்கு என் மாவட்டத்தில் இதுல ஒன்று நடந்திருக்குன்னா எனக்கும் அந்த புல்லரிப்பு இருக்க தான் செய்யுது.
நம்ம மாவட்டத்தில் ஒன்று இப்படி நடந்திருக்கே அப்படிங்கிறது அது வேற. அது வந்து ஒரு சென்டிமெண்ட்ல நம்ம நின்னுட்டோம்னா பேனிக் ஆயிடுவோம். பட் இதனுடைய யதார்த்தம் என்ன? இப்ப நீங்க சொல்ற இந்த 2 கொலை சொல்றீங்க, ஜாஃபர் அலி இது முதலமைச்சருக்கு வந்ததுக்கு பிறகு கொடுத்திருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. இப்ப சகோதரர் சொல்றாரு பிசிஆர் ஆக்ட்ல அவர் மேல போட்டிருக்குன்னா, ஆமா அவர் வந்து தலித் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் இருக்கு, என்ன பண்ண முடியும்? சார் நான் தலித் அப்படின்னு அவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருக்குது, என்ன இப்படி பேசுறாருன்னு சொல்லி சொன்னா சட்ட ரீதியா நீங்க நடவடிக்கை தானே எடுக்க முடியும். மாறி இருக்கிறது குறித்து இல்ல அவர் மாறி இருக்கிறது அதான் சார் டிஸ்பியூட். நான் தலித்னு சொல்றது இல்ல. பிரகாஷ் நீங்க பேசணும்னு நினைச்சா நீங்க பேசுங்க, நான் விட்டுறேன். உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ற வரைக்கும் நான் அமைதியா இருக்கிறேன். ஏன்? மக்களுக்கு தெளிவா போய் சேரட்டும் அப்படின்னு. என் பார்வையை முழுசா பேச விட்டுருங்க, அப்புறம் பிரகாஷ் நீங்க பேசுங்க. ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்து எந்த இடத்திலும் இந்த கொலைகளோ நடக்கிற 1-2 கொலைகள், முதல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்ன கார்த்தி? எனக்கு அது தெரியணும் கார்த்தி. அதாவது ஒரு மதவாத கும்பல் ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டு ஒரு இடத்துல ஒரு எதிரான மதத்தை அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு பயம் வருது. இல்ல ஒரு சாதியவாத கும்பல் அல்லது ஒரு கொள்ளை கும்பல் இப்படி சேரும் பொழுது மக்களுக்கு ஒரு பொது புத்தியில ஒரு பயம் வருது. அது சட்டம் ஒழுங்கு, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக இது நடந்துட்டே போட்டோம் அப்படிங்கறதல்ல நம்மளுடைய இது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ். இதுல வந்து நம்ம என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிற நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம். அதுல புரிதல் இருக்கு சார். இப்போ ஏதோ ஒரு பொதுவெளியில பேச்சுவார்த்தை நடக்குது, இல்ல ஒரு மது விடுதியில பேச்சுவார்த்தை நடக்குது, இல்ல கடன் கொடுத்தவர் போய் கேட்க போறாரு, அங்க சூழலை பயன்படுத்தி அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மோதல் வருது, அதுல ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படுகிறாருங்கிறத கூட புரிஞ்சுக்கலாம். அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் தான். 3 வருஷமா ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கு, அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போய் காவல் நிலையத்தில் சொல்லும்போது அதையும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸா எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிறேன். எனக்கு 3 வருஷமா அச்சுறுத்தல் இருக்குன்னு நான் காவல் நிலையத்தில் சொல்லும்போது எனக்கான பாதுகாப்பு வேணும், இல்ல என்ன அச்சுறுத்தக்கூடிய நபர் அது சார்ந்து சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கணும்ல, அப்பதானே என்னோட உயிர் பாதுகாப்பு. கரெக்ட் கார்த்தி. அத வந்து நாம ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் சட்டம் இல்ல அப்படி புறந்தள்ளி போகலங்கறேன் நானு. அதனால தானே நம்ம வந்து அவரை சஸ்பெண்ட் பண்றோம். ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா காவல்துறையில ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இல்லன்னு சொல்ல. பட் அதுல ஒருத்தர் மீது நடவடிக்கை, இந்த இல்ல ஒருத்தரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு, இன்னொருத்தரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு, இன்னொருத்தரை பணியிட மாற்றம் பண்ணிருக்கு. ஒருத்தர் அதுல வந்து அவர் சொல்லி இருந்தவர் வந்து அதுல ஆதாரம் இருந்ததுனால அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அது நடக்கும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க இது சட்டம் ஒழுங்குன்னு மக்களை பயங்காட்டாதீங்கிறேன் நான். எப்படி டிஃபைன் பண்ணிக்கணும்? அதாவது கிரிமினல் குற்றங்கள் வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2020-21 1695 கொலை நடந்திருக்கு. இன்னைக்கு 1118 குறைஞ்சிருக்கு. உண்டா இல்லையா? ரெக்கார்ட் சொல்லுதா இல்லையா? ஆதாய கொலைகள், ஒரு நிமிஷம் தம்பி, ஆதாய கொலைகள் 2020-21 119, இன்னைக்கு 78 குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப நீங்க நினைச்சபடி 0 லெவலுக்கு கொண்டு வந்துட முடியாது கார்த்திக். எந்த சமூகத்திலும், அமெரிக்கா உட்பட எந்த சமூகத்திலும் இந்த இண்டிவிஜுவல் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ரேட் இருக்குல்ல, இதை ஒரு கன்சிடரபிளா குறைக்க முடியும். குறைச்சிருக்கா திமுக அரசு? குறைச்சிருக்குன்னு என்னால சொல்ல முடியுது. பட் முழுசா நிறுத்தி இருக்கா? இல்ல, நிறுத்தல. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்ப நடவடிக்கை எடுக்கணும். இதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லுவதை போல ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழர்களும் ஏதோ பயத்தில் இருக்கிற மாதிரி அதுக்காக சட்டம் ஒழுங்கு, இந்த தயவு செய்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத நாம மக்கள்கிட்ட முதல்ல தெளிவுபடுத்தணும். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைங்க, பட் கிரிமினல் நடவடிக்கை இருக்கு, அதை நிறுத்தணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காகத்தான் அரசாங்கம் காவல்துறையை கையில் வச்சிருக்கு, நம்ம நிறுத்துவோம். பட் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா?